ஹாய் my dear beautiful peoples in the world, குட் மார்னிங். உலக மக்களே, பிரியமானவர்களே, அன்பானவர்களே, வணக்கம். வாங்க அப்படியே வந்து தினசந்தி செய்திகளுக்குள்ளார போகலாம். 20/8/2025 புதன்கிழமை. பார்த்தீங்கன்னாக்க இது அப்படியே முக்கிய செய்திகள், அந்த ஹெட்லைன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போயிடலாம். ஏன்னா ஒரு 2-3 பக்கங்கள் பார்த்தேன். எதுவும் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட் செய்தி இருக்கிறதா எனக்கு தெரில. இம்பார்ட்டன்ட் செய்தியாக இருந்தால் நான் விரிவாகவே வாசிச்சிடுவேன். ஓகே, அப்படியே தலைப்பு செய்திகள் தான், ஹெட்லைன்ஸ் தான். அப்படியே போயிடுவாங்களா, 1 by 1 அப்படியே போயிடுவோம். ஓகே, முதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, திருமண அழைப்புதல். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சென்னையில் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் ஜி விஸ்வநாதன் நேரில் சந்தித்து தனது பேட்டி காதம்பரி எஸ் விஸ்வநாதனின் திருமண அழைப்புதலை வழங்கிய போது எடுத்துப்படும் துறை தலைவர் சங்கர் விஸ்வநாதன், ரமணி பாலசுந்தரம் ஆகியோர் அருகில் உள்ளனர். ஆமாம், அப்படிங்க வெறும் ஹெட்லைன்ஸ் தான். அப்படியே அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, புதுடெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் தேர்தல் கமிஷனர்கள் படங்களுடன் எதிர்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். நெக்ஸ்ட், வணிக பகுதி ஏற்றத்தில் தொடரும் பங்குச் சந்தைகள். அடுத்து, ரூபாய் மதிப்பு எழுச்சி. அடுத்து, குளிர்பான நிறுவனத்தை கைப்பற்றிய ரிலையன்ஸ். அடுத்து, எல்ஐசியின் சலுகை. அடுத்து, கடனை செலுத்த தவறிய மத்திய அரசு தொலை தொடர்பு நிறுவனம். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே, சென்னை தமிழக சுற்றுலாத்துறை தயாரித்த ஆவண படத்துக்கு விருது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. அப்புறம் அப்படியே கடன்னு போயிடலாங்க. சென்னை அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ததை எதிர்க்கும் வழக்கு விசாரணைக்கு தடை, ஹைகோர்ட் உத்தரவு. புதுடெல்லி எதிர்கட்சிகளின் அமளிக்கு இடையே நாடாளுமன்றத்தில் 2 மசோதாக்கள் நிறைவேற்றம். அடுத்து, கோழிக்கோடு கேரளாவில் பரவுகிறது. 3 மாத குழந்தை உள்பட 2 பேருக்கு அமீபா மூளை காய்ச்சல். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க, ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து பேச புதின் ஜெலென்ஸ்கி நேரடி சந்திப்புக்கு ஏற்பாடு, ட்ரம்ப் தகவல். இதோ இங்கே இருக்குது, என்ன பார்ப்போமா கீழே. வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் நேட்டோ பொதுச் செயலாளர், ஐரோப்பிய ஆணைய தலைவர், இங்கிலாந்து, பின்லாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் கூட்டாக புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சி. திஸ் ஃபோட்டோகிராஃப் பாருங்கள். ஓகேங்களா? அதாவது செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து பேச புதின் ஜெலன்ஸ்கி நேரடி சந்திப்புக்கு ஏற்பாடு, ட்ரம்ப் தகவலுங்க. அப்புறம் அதுக்கு கீழே ஒரு செய்தி இருக்குது. தாம்பரம் போலீஸ் உதவி மையத்தில் புகுந்த பாம்பு. ஓகேங்களா? தாம்பரத்துலங்க அது போலீஸ் உதவி மையத்தில் புகுந்த பாம்பு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு நியூஸ். பெரம்பலூர் கோவிலுக்கு சென்று விட்டு திரும்பிய போது பரிதாபம். லாரி மீது கார் மோதி சென்னை டிரைவர் பலி, 4 பேர் படுகாயம். இதோ இப்போ பாருங்கள், திஸ் ஒன். அவ்வளோதான். இந்த பேஜில் நம்ம அந்த ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டோம். இந்த பேஜில் பார்க்கலாம். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா 7. இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சார்பில் உணவு பாதுகாப்பு குறித்த கலந்துரையாடல் சென்னையில் நடந்தது. திஸ் ஒன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க, பக்கத்துலேயே ஒரு செய்தி. சென்னை தாங்க. தமிழகம் முழுவதும் கடந்த 7 மாதங்களில் மது போதையில் வாகனம் ஓட்டியதாக 1,41,000 பேர் மீது வழக்கு. விபத்துக்கள் 8.8% குறைந்து உள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, ஆமாம், சென்னைங்க பாதுகாக்க வேண்டியவர்களே ஆக்கிரமிப்பதா? நீர்நிலையில் அரசாங்கமே போலீஸ் நிலையம் கட்டலாமா? ஹைகோர்ட்டு கேள்விங்க.
ரொம்ப மோசமான ஒரு சம்பவங்க இது. ஓகே, இருப்பா, என்னப்பா விஷயம்? டேய் மாறி கூப்பிட்டு. ஆமாம், சென்னை பாதுகாக்க வேண்டியவர்களே ஆக்கிரமிப்பதா? நீர்நிலையில் அரசாங்கமே போலீஸ் நிலையம் கட்டலாமா? ஹைகோர்ட் கேள்வி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செய்தி இருக்குதுங்க. மேட்டூர் கர்நாடகாவில் இருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பு எதிரொலி. இந்த ஆண்டில் 5வது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை. ஓகேங்களா, சிஜிஎஸ் இங்கே இருக்கு. ஓகேங்களா, அடுத்த ஒரு செய்திங்க. மும்பையில் பலத்த மழைக்கு மத்தியில் அந்தரத்தில் நின்ற மோனோ ரயில் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து பயணிகள் மீட்பு. அந்தரத்தில் நின்ற மோனோ ரயில் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து அதன் வழியாக ராட்சத ஏணி மூலம் பயணிகள் மீட்கப்பட்ட காட்சி மும்பை. இங்கே வந்து பாருங்க. ஆமாம், வேணா மறுபடியும் அந்த செய்தியை ஒரு தடவை படிச்சுடுறேன். ஓகேங்களா. மும்பையில் பலத்த மழைக்கு மத்தியில் அந்தரத்தில் நின்ற மோனோ ரயில் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து பயணிகள் மீட்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஒரு செய்தி. சென்னை தங்கம் பவுனுக்கு ரூபாய் 320 குறைந்தது. ஓகே, அப்படியே அடுத்த பக்கம் என்னன்னு பார்த்துடுவோம் கையோட. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நகரம். நகரம் மீன்ஸ் அது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். ஓகேங்களா, அப்படியே சுருக்காக பார்த்துருவோம். ஏன்னா விரிவாக எதுவும் பேசுகிற மாதிரி எந்த ஒரு செய்தியும் இல்லை. நகரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். சிறுமியல் பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஆஸ்பத்திரி ஊழியருக்கு 7 ஆண்டுகள் சிறை, செங்கல்பட்டு கோர்ட்டு தீர்ப்பு. பார்த்தீங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஆமாம், அந்த பையன் பேர் வந்து அரவிந்தன் போல் இருக்குது. சி திஸ் ஃபேஸ். அரவிந்தன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க மதுராந்தகம். ஆமாம், மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில் ராமருக்கு திருமஞ்சனம் நடைபெற்ற போது எடுத்த படம். சீரியஸ். ஓகேங்களா. ஆமாங்க, திருமஞ்சனம். அதுக்கு பேர் வந்து திருமஞ்சனம். மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடக்கிறது. அதுக்கு அடுத்தது மறுபடியும் மதுராந்தகத்திலேயே இன்னொரு நியூஸுங்க. மதுராந்தகம் செய்யூர் தொகுதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி 22ஆம் தேதி வருகை. குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் அழைப்பு. இவர் தாங்க ஆறுமுகம் சிதிஸ். ஓகேங்களா, ஆறுமுகம். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு செய்தி இருக்குது. இதுவும் மதுராந்தகம் தான். ஆமாம், மதுராந்தகம் தொகுதிக்கு 22ஆம் தேதி வருகை தரும் எடப்பாடி ராமசாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும். மரகதம் குமரவேல் எம்எல்ஏ வேண்டுகோள். இவங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு செங்கல்பட்டு செய்தி ஒன்று இருக்குது. அதிமுக உரிமை மீட்பு குழுவில் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் நியமனம். ஓகே, அது ஒன்று. அப்புறம் செம்மஞ்சேரி கத்தி முனையில் வாலிபரை தாக்கி 2 பேர் கைது. இங்கே இருக்குது கத்தி முனையில். ஆமாம், என்னது? ஆமாங்க, என்னது? செம்மஞ்சேரி கத்திமுனியில் வாலிபரை தாக்கி 2 பேர் கைது. அப்படி இந்த பேஜுக்கு வந்துடலாம். 9வது பேஜ். ஆமாங்க. சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் மின் கட்டண உயர்வினை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது எடுத்த படம். 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிகர் சங்கங்களின் பேரவை ஆர்ப்பாட்டம் சென்னைங்க. சிதிஸ். அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னாக்க ஒரு செய்தி இருக்குது. மீனவர்கள் வலையில் சிக்கிய ராட்சத பால் சுறா. காசிமேடு மீனவர்கள் கடந்த வாரம் மீன் பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் தலா 350 கிலோ எடை கொண்ட 2 ராட்சத பால் சுறா மீன்கள் சிக்கியது. மீனவர்கள் வலையில் சிக்கிய ராட்சத பால் சுறா மீனை படத்தில் காணலாம். பாருங்க, சிதிஸ் பால் சுறா. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செய்தி தான் இருக்குது, அதையும் படிச்சுடலாம். சென்னை ஆகஸ்ட் 20 தணிக்கை வாரியம் முடிவை எதிர்த்து வழக்கு. மனுஷி படத்தை 24ஆம் தேதி ஹைகோர்ட் நீதிபதி பார்க்கிறார். என்னதுங்க அது?
ஆமாம், தணிக்கை வாரியம் முடிவை எதிர்த்து வழக்காம். மனுஷி படத்தை 24ஆம் தேதி ஹைகோர்ட்டு நீதிபதி பார்க்கிறார். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் மலர் தூவி மரியாதை. ஜி.கே. மூப்பனாரின் 94வது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய உருவப்படத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் டெல்லியில் உள்ள வீட்டில் மலர் தூவி மரியாதை செலுத்திய போது எடுத்த படம். இதோ பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே ஒரே ஒரு செய்தி இருக்குது, அதையும் நான் பார்த்துடுவோம். மதுரை, மனித உடல் உறுப்புகளை களவாடுவது கொடூரமானது. சிறுநீரக திருட்டு விவகாரத்தை தமிழக அரசு விசாரிக்காதது ஏன்? அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை கோர்ட் உத்தரவு. மதுரை ஹைகோர்ட் உத்தரவாங்க. மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறோம் பாருங்க. மதுரை, மனித உடல் உறுப்புகளை களவாடுவது கொடூரமானது. சிறுநீரக திருட்டு விவகாரத்தை தமிழக அரசு விசாரிக்காதது ஏன்? அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை கோர்ட் உத்தரவு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி இருக்குது. அது என்னன்னா, சென்னை தான் 42வது ஆண்டில் அடி எடுத்து வைத்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில். பாருங்க, 42வது ஆண்டாம் சிதிஸ் ட்ரெயின். ஓகே, பல்லவன் ட்ரெயின். மறுபடி படிக்கிறேன். 42வது ஆண்டில் அடி எடுத்து வைத்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை, தேர்தல் கமிஷன் வாக்கு திருட்டு குறித்து விரைவில் மாநில மாநாடு, செல்வ பெருந்தகை பேச்சு. தேர்தல் கமிஷன் வாக்கு திருட்டு குறித்து விரைவில் மாநில மாநாடு, செல்வ பெருந்தகை பேச்சு. தேர்தல் கமிஷன் நடத்தும் வாக்கு திருட்டு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வாகனங்கள் மற்றும் வீடுகளில் ஒட்டும் ஸ்டிக்கரை தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ் சோழங்கர் வெளியிட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பெற்றுக்கொண்ட போது எடுத்த படம். இந்த ஃபோட்டோகிராஃப். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கமும் வந்து அப்படியே முடிஞ்சிச்சு. எல்லாம் ஹெட்லைன்ஸ் தான், தலைப்புச் செய்திகள் தான். ஒன்றும் விரிவாக எதையும் நான் படிக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா விளையாட்டு செய்தி வந்து விட்டது. விளையாட்டு செய்தி நான் எப்பவுமே படிக்க மாட்டேன், எனக்கு விளையாட்டுனாலே பிடிக்காது. நம்ம காலம் பூரா உழைச்சின்னு இருக்கிறாள், ஹார்ட் ஒர்க்கர். அதனால் அந்த விளையாட்டு செய்தி நான் எப்பவும் படிக்கிறது இல்லை. சரி, அதுக்கு பக்கத்தில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க, ஆமாம், இது வந்து 11வது பக்கம். 11ஆம் பக்கம் 20/8/2025 தினத்தந்தி ஹெட்லைன்ஸு. தீவிர அரசியலுக்கு திரும்பி அதிமுகவுக்கு உயிர் கொடுப்பேன். ஆமாம், சென்னை சசிகலா பேட்டி. சசிகலா வந்து பேட்டி. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தீவிர அரசியலுக்கு திரும்பி அதிமுகவுக்கு உயிர் கொடுப்பேன், சசிகலா பேட்டி. ஓகே. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர், பீப்பாயில் தொழிலாளி உடல் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து மனைவியை கொலை செய்த கொடூரம், பரபரப்பு தகவல்கள். தினம் இது மட்டும் பஞ்சமே இல்லை இந்த நியூஸ்க்கு. ஏகப்பட்ட நியூஸ், இந்த மாதிரி நியூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, ரீல்ஸ் மோகத்தில் விபரீதம், மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 பேர் பலி. என்னது, சுகைல் ரசீத், இந்த பையன் போல இருக்கு. சிதிஸ். ஆமாம், இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். பட் ஆனால் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. ரீல்ஸ் மோகத்தில் விபரீதம், மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 பேர் பலி. ஆமாம், நாமும் எத்தனையோ பழங்களை தின்று இருக்கிறோம். ஆனால் இந்த பழம் ஒரு தனி சுவையாக இருக்கிறதே, ஆஹா என்ன ருசி என்று மும்முரமாக அரச மரத்தில் பழங்களை அணில் ருசிக்கும் காட்சி புகைப்பட தினமாக நேற்று கேமராவில் சிக்கிய இடம் கீழ்ப்பாக்கம், சென்னை. நல்லா இருக்கு, செம. சீரியஸ். அணிலுங்க அரச மரத்தில் ஏறி பழங்களை சாப்பிடுகிறது போல் இருக்குது. ஓகே, புகைப்பட தினம் அப்படின்றதுனால அது ஒரு சிறப்பு படமாக போட்டிருக்காங்க. வேணா மறுபடியும் படிக்கிறேன். நாமும் எத்தனையோ பழங்களை தின்றிருக்கிறோம், ஆனால் இந்த பழம் ஒரு தனி சுவையாக இருக்கிறதே, ஆஹா என்ன ருசி என்று மும்முரமாக அரச மரத்தில் பழங்களை அணில் ருசிக்கும் காட்சி புகைப்பட தினமாக நேற்று கேமராவில் சிக்கிய இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழ்ப்பாக்கம், சென்னை. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டி,
ஊட்டியில் சூறாவளி காற்றுடன் மழை, மரங்கள் விழுந்து சேதமடைந்த தேனிலவு படகு என்னது, மரங்கள் விழுந்து சேதமடைந்த தேனிலவு படகு இல்லம். ஓ மை காட். அப்புறம் அதிகாலை நேரம் என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பாங்க. இது இங்கே இருக்குது, காலையில் நடந்திருக்கும் போல இருக்குது, அதனால் பெருசாக ஒன்றும் இழப்பு இல்லைன்னு இருக்குது. ஊட்டியில் சூறாவளி காற்றுடன் மழை, மரங்கள் விழுந்து சேதமடைந்த தேனிலவு படகு இல்லம், அதிகாலை நேரம் என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. அப்புறம் கீழே பாருங்கள், ஆர்ப்பாட்டம். அரசு பணிகளில் காலியாக உள்ள மாற்றுத்திறனாளிகள் பணி இடங்களை நிரப்ப கோரி தமிழ்நாடு பார்வையற்றோர் இயக்கம் சார்பில் சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்திய போது எடுத்த படம். சீரியஸ் ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்களா? ஓகே, ஆர்ப்பாட்டம் பார்வையற்றோர்கள் போல இருக்கிறது. சரி, அப்படி கீழே இன்னொரு நியூஸ் இருக்குது. குலசேகரப்பட்டினம் கோவில் பூசாரி வீட்டில் 107 பவுன் கொள்ளையடித்த வழக்கில் அண்ணன் தம்பிகள் கைது. ஆமாம், கோயிலில் திருடுறான் பார்த்தாக்க, கோயிலில் திருடுறவன் பூசாரியாக இருப்பான், பூசாரி வீட்லேயே திருடுறானுங்க போலது. நல்லா திருடுங்கப்பா. அப்புறம் திருப்பூர் அரசு 20 எண்ணெய் தொட்டிக்குள் தவறி விழுது புது மாப்பிள்ளை பலி. திருமூர்த்தி மகான். ஓ ஸோ சேட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கர்ப்பம் சுமக்கும் ரோபோ. இது மட்டும் கொஞ்சம் என்னன்னு படிச்சுருவோமா? படிச்சிடலாம். ஆமாம், தினம் ஒரு தகவல். கர்ப்பம் சுமக்கும் ரோபோ. கருத்தரித்து 10 மாதங்கள் கருவை சுமந்து குழந்தை பெறுவதெல்லாம் கடினமானது என கருதும் பெண்களும் இருக்கிறார்கள். இவர்களுக்காக உலகின் முதல் கர்ப்பகால ரோபோவை சீனா விஞ்ஞானிகள் உருவாக்கி உள்ளனர். இந்த ரோபோவில் செயற்கை கர்ப்பப்பை இருக்கும். அதில் கரு வளரும்போது அதற்கு தேவையான சத்துக்களை தர தேவையான அனைத்து செயற்கை உறுப்புகளையும் கொண்டிருக்கும். பெண் வடிவில் தயாரிக்கப்பட்ட இந்த ரோபோவின் வயிற்றில் உள்ள கர்ப்பப்பையில் இயற்கையான கர்ப்பப்பையில் காணப்படும் திரவம் போன்ற ஒரு வீத செயற்கை ஆம்னியோட்டிக் திரவம் இருக்கும். கரு வளர தேவையான இயற்கை சூழல் இந்த ரோபோவின் வயிற்றில் உள்ள செயற்கை கர்ப்பப்பையில் நவீன தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்டு இருக்கும். நச்சு கொடி மூலம் கருவில் இருக்கும் குழந்தைக்கு தாயிடமிருந்து எப்படி ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதோ அதேபோல் இந்த ரோபோ சுமக்கும் சிசுவுக்கு வெளியில் இருந்து இணைக்கப்பட்ட குழாய் வழியாக ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்படும். செயற்கை முறையில் கரு ஊட்டப்பட்ட கருவை ரோபோவின் வயிற்றில் பொருத்தியவுடன் குழந்தை தனது வளர்ச்சியை தொடங்குகிறது. சிசுவின் வளர்ச்சி தொடர்ந்து தீவிரமாக கம்ப்யூட்டிங் மூலம் கண்காணிக்கப்படும். 9 மாதங்கள் வரை வளர்ச்சியை எட்டிய பிறகு ரோபோவின் வயிற்றில் இருக்கும் குழந்தை வெளியே எடுக்கப்படும் என்று சீன விஞ்ஞானிகள் தெரிவித்து உள்ளனர். கர்ப்பம் சுமக்கும் ரோபோ மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள அதிக செலவாகும். இந்திய மதிப்பில் பல லட்சம் என சீன விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஸோ பெண்களே, ஆமாம், இனிமேல் உங்களுக்கு வேலை இருக்காது. ஆமாம், புலப்பகிற வேலை இருக்காது. நிறைய பணம் மட்டும் சம்பாரித்து வச்சுக்கோங்க. என்ன மாதிரி புள்ள வேணுமோ அந்த மாதிரி புள்ளைய பெற்றுக்கலாம் போல இருக்குது. ரோபோ வயிற்றிலே புள்ள பார்க்கும். ஓகே நிறைய போல்போல் பேப்பர்ஸ். முதல் பக்கத்தில் இருந்து சீமா செய்திகள் வரை மொத்தம் எத்தனை, ஒரு 12 பக்கங்கள். எல்லாம் ஒன்று கூட உள்ள எல்லாத்தையுமே விரிவாய் அப்புறம் ஹெட்லைன்ஸ் அந்த மாதிரி படிச்சிட்டோம், பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.